இதே வேலையா தான் தெரியுது அந்த நாய். என்ன புரியல? ஆ செம்ம கியூட் ப்ரொபோசல்னு சொன்னேன். சச் ரொமான்டிக் பாய். பார்த்தாலே தெரியுது. மேடம் பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன். அப்பா சாம் இருக்கால, பக்கா வைஃப் மெட்டீரியல். அதுவும் அவங்க ஃபியான்சி சொன்னாரு பாருங்க, சாம்க்கு பாய் பெஸ்டே இல்லையாமா. யாராச்சும் அவகிட்ட லிமிட் கிராஸ் பண்ணாங்க அவ்வளோதான். இங்கே பாரு, இந்த ஆய் போன ஆம மூஞ்சினோட இன்டென்ஷன் சரியில்லை. அவன் கூட கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோ. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாரு? சபரியை தானே சொல்ற? அந்த பீடையே தான். குமாரு, உன் பார்வை தான் சரியில்லை. இல்லையே, போன வாரம் தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்கு. இந்த காமெடியை ஏதாவது ஸ்டாண்டப் ஷோஸ்ல போய் சொல்லு. அவனுங்க தான் காசு கொடுத்து சிரிச்சுட்டு போவானுங்க. இங்க பாரு, சபரி என்னோட சோல்மேட். அவனை ஏதாவது சொன்ன அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இது அவனுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுவியா? ஏய், இதுவும் நீங்க 2 பேரும் சிங்கிளா இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் லக்கி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஸ்டோரி தான் என்ன? சாம், உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? குமார், உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஒரு பையனோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டா. காலையில் எந்திரிச்சு ரெடியாகி வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? செய்யாத தப்புக்கு மேனேஜர் திட்டி, அவன் வேலையை நான் செய்யலன்னு டிஎல் திட்டி, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு அம்மா திட்டி, உதவாக்காரன் அப்பா திட்டி, என்னடா வாழ்க்கை இதுன்னு செவுத்துல முட்டி முட்டி பணாத்தும் போது நமக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் நமக்காக இருக்கிற பொண்ணு தான். ஆனால் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது அவளாக இருந்தால் என்ன பண்ணுறது? காலையில் குட் மார்னிங் சொல்லன்றதில் ஆரம்பித்து கும்தா போஸ்ட்டுக்கு லைக் போட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. இதில் வேற நடுவில் சம்மந்தம் இல்லாமல் திட்டுறது கத்துறது. அப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வேலையில் இருக்கும்போது விடாமல் 50 மிஸ்டு கால் வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பிடிச்சி நான் பண்ணுற ஒரே விஷயம் ஞாயிற்றுக்கிழமானா பசங்களோட போய் டர்ஃபில் விளையாடுறது. அதுலேயும் வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? மனுஷி அவெல்லாம் அதான் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ சொல்லு சுசி. பொண்ணுங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேலிடேஷன் தான். ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்கு, உன்னோட ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து நமக்கு தேவையோ அங்கிருந்து கிடைக்காது. ஒரு தடவை கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன உலகமே அழிஞ்சிருமா அந்த டைம்ல? ஆனா போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா நம்ம இருப்போம், ஆனா நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா இவங்க இருக்க மாட்டாங்க. படத்துல வர ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணுமா இவங்களுக்கு? ஆனா இவங்க மட்டும் படத்துல வர ஹீரோ மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆமா, உங்க எக்ஸ் சீட் பண்ணிட்டாங்கன்னு தானே நீங்க 2 பேரும் சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்பா கால் வருது, பேசிட்டு வரேன். சாம், ஜீரகம் எங்க இருக்கு? சாப்பிட்டது ஒரு மாதிரி கிச்சன்ல ரைட் சைடுல இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறியாமே? சோல்மேட்டே இல்லையாமே. வேற என்னெல்லாம் சொல்லி இவ்வளவு ஏமாத்தின? நீ என்னெல்லாம் சொல்லி அந்த அப்பாவை ஏமாத்தினியோ அதை சொல்லி தான் நானும் ஏமாத்தினேன். என்னமோ என்னை விட்டா வேற பொண்ணே இல்லைன்ற மாதிரி பேசின. இப்ப விட்டா 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுவா போல இருக்கே. நீ மட்டும் என்னடி 96 படம் ராமோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரியா? எப்படா சாவான் அண்ணன் அப்பதான் கிடைக்கும் தின்னு தானே இருந்த. நான் எதை வேணாலும் மன்னிப்பண்டி. ஆனா அன்னைக்கு ஒன்று கொளுத்தி போட்ட பாரு. பாத்து பாத்து பாத்து. குமார், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் லவ் ஆனிவர்சரி. எது 1 மந்த் ஆனிவர்சரியா? ஆமா. போனதே தெரியல. இந்த 1 மாசமே உன் கூட ஒரு ஜென்மம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. இன்னும் உன் கூட 7 ஜென்மம் வாழணும். அப்ப 7 மாசம் ஆனாலே 7 ஜென்ம கணக்கு முடிஞ்சு போயிருமே. அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். நீ மட்டும் என்ன ஒழுங்கா? சரி ஓகே, நான் வீட்ல சொல்லாம வந்துட்டேன், நான் போறேன். போறேன்னு மட்டும் சொல்லாத. என் உயிரே என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறியா? எனக்கும் மனசே இல்லடா குமார். அப்ப போகாத.
இருந்தாலும் உனக்கு இவ்ளோ கேவலமான டேஸ்ட் வேணாண்டி. உன்னை ஃப்ரெண்டாக வச்சிருக்கா வேற எப்படி இருப்பா? ஏச்சி வாய மூடு.